பாலாஜிட்டிருந்து துவங்குறேன். இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா, ஈரானுக்கு குரல் கொடுக்கும் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் இந்த நேரத்தில் மூன்றாவது உலகப் போர் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? மூன்றாம் உலகப்போர் மூழ்வதற்கான டைரக்ட் சான்சஸ் கிடையாது. பட் ஆனால் இதோடைய ராம்பிஃபிகேஷன்ஸ் முதல்ல நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலே ஒரு இம்பல்சிவான ஒரு ஆக்ஷன். அந்த இம்பல்சிவ் ஆக்ஷனுக்கு ரிட்டாலியேஷனாக ஈரான் பண்ணாங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் சேதம், ஈரானுக்கும் சேதம். ஆனால் இதில் அமெரிக்கா ஈடுபட்டதனால் அமெரிக்காவுக்கு எந்த சேதமும் கிடையாது. ஆனால் அப்படி யோசிப்பது என்பது அவர்கள் அதுதான் அந்த ட்ரம்ப் பிரசிடென்சியோடைய ப்ராப்ளமே. அவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார் என்றால், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இது இந்த ஈரானில் ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரும், அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் இது ஒரு ஷார்ட் சைட்டட் அப்ரோச். இதோடைய லாங் சைட்டட் அப்ரோச் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஈரானுடைய தலைமையை மாற்றணும், அதான் அமெரிக்காவுடைய ஈரானுடைய தலைமையை மாற்றணும். அங்கே இருக்கிற ஆயில் ஈரான் என்ன நெருக்கடியை கொடுக்க அமெரிக்காவுக்கு? ஈரான் டைரக்டாக எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை. ஆனால் ஈரான் இருக்கும் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன் வேர் வி சிட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் வி ஸ்டாண்ட் இல்லையா? ஈரானுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ சென்ட்ரல் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்காங்க. இப்போ அந்த லொக்கேஷனை விட்டுட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் விளக்குங்களேன். இம்பார்ட்டன்டான ஜியோகிராஃபிக்கல் பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதை விளக்குங்களா? ஈரான் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ரோட் பிட்வீன் மிடில் ஈஸ்ட், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியா. எதனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், எதற்காக ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஒன் ஆஃப் த இஷ்யூ. பட் மேஜர் ஃபேக்டர் என்னென்னா, ஈரானின் மீது ஈரான் இருக்கும் இடம் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷன் யூரேஷியன் லேண்ட் மாஸில். இந்த யூரேஷியன் மேஸ்லேண்டில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பொசிஷனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை ஈரான் ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ்கோ பிட்வீன் அரப் அண்ட் இஸ்ரேல் இதை மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரீஎமிட்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீஎமிட்டிவ் ஸ்ட்ரைக்கில் அமெரிக்கா எதுக்காக இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஈராக்கில் இருக்கிற ரெஜிம், சதாம் ஹுசைன் ரெஜிம் நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்காக நாங்கள் டார்கெட் பண்ணோம்னாங்களே, ஆனால் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஈராக்கில் இல்லவே இல்லை. சதாம் ஹுசைன் பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் எதற்காக ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கிற அந்த அரப் பொலிட்டிக்ஸில் அதில் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுக்காக அவங்க செஞ்சாங்க. இப்போ எதுக்காக இவங்க மேலே செய்கிறாங்கன்னா அதே காரணம் தான். சரி, இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் மூலமா தாக்குதல் நடத்திக்கலாம். அமெரிக்காவை டைரக்டா களத்தில் இறங்குறது அதை தன்னை காட்ட வேண்டும், தன்னை ஒரு பெரிய ஆளா காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். இஸ்ரேல் முதலா தாக்குதல் நடத்தினதுக்கு டைரக்ட் அமெரிக்கா தான் காரணம் அப்படிங்கிறது வெளிப்பட்டது இல்லை. டைரக்டாக அமெரிக்கா காரணம். டைரக்டாக இதில் என்னவென்றால், அமெரிக்கா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்கால்குலேஷன் என்னென்னால், ஈரானை ஒரு சந்தேகமாக காக்கிறேன் பாலாஜி. இதுவரைக்கும் அமெரிக்கா டைரக்டா இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கிறது, பட் அமெரிக்காவுக்காக தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டு அப்படிங்கிற புள்ளியில் இதை கொண்டு போய் யூ கேன் டேக் இட் இன் தட் வே. அதுவும் சரி என்று கூறலாம். அமெரிக்காவுக்காக தான் இஸ்ரேல் இந்த டார்கெட் நடத்தினது, ஈரான் தன்னை ஒரு பெரிய ஆளக்க. ஆனால் இதோடைய ராம்பிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியவில்லை. முதல் ராம்பிஃபிகேஷன் என்னவென்றால், ரஷ்யா சைனா கோஆப்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். எப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்களோ, ரஷ்யாவும் சைனாவும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் அதிகமாகிடும். ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் அதிகமாகனா அமெரிக்காவுக்கு மிற்ற இடங்களில் பிரச்சனை வரும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. முதல் பிரச்சனை யூரோப்பில் வரும். யூரோப்பியன் அலையன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அமெரிக்கா விட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்கா விட்டு இந்த அலையன்ஸ் போயிட்டு இருக்கும்போது, அப்போ இவங்க ரஷ்யாவும் சைனாவும் கோஆப்ரேஷன் பண்ணால் அமெரிக்கா உலகத்தில் மிக மிக ஒரு ஐசோலேட்டட் பொசிஷனில் வரும். அது அமெரிக்காவுக்கு லாங் டேர்ம் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியவில்லை. அவர் என்ன நடத்தி வென்றார்னா, அவருடைய பிரசிடென்சியில் அவருடைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறார். அவர் முடிந்த பிறகு வேறு ஒரு பிரசிடென்ட் வரும்போது இன்னும் 3 ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனால் இந்த ஈரானை தாக்குதலுக்கான நடத்தினதுக்கான பிரச்சனையை அவர்கள் தான் சந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர்கள் சந்திக்கிறாங்களோ இல்லையா, நம்ம சந்திக்கிறோம். இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலி. அங்கே ரிஜிம் சேஞ்ச் ஈரானில் நடந்ததுன்னா, ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் பிட்வீன் பாகிஸ்தான், சைனா அண்ட் ஈரான் வித் ரஷ்யா இருந்ததுன்னா இது நமக்கு பிரச்சனையாகும். இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எடுத்தேன் கவுத்தேன் என்ற காரணத்துக்காக ஈரானை ரெஜிம் ஈரான் என்னைக்கு அமெரிக்காவை எடுத்தேன் கவிழ்த்தேன் அமெரிக்கா செயல்படலாம். இஸ்ரேல் ஒரு போரை துவங்குறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கும்ல, அமெரிக்காவுக்காக நம்ம ஏன் களத்தில் இறங்கணும், அதனால தானே இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் மிகப்பெரிய தாக்கப்பட்டிருக்கு. இது யாருக்கு ஆபத்து? இஸ்ரேலுக்கு தானே? இஸ்ரேலுக்கு ஆபத்து கிடையாது. ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இந்த ப்ரீஎமிட்டிவ் ஸ்ட்ரைக் எதுக்காக பண்ணிக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு நஷ்டம் இருந்தால் கூட அவங்க செய்வதற்கு ஒரு லாஜிக் இருக்குது.
அவங்களுக்கு என்ன லாஜிக்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை அக்வயர் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, இஸ்ரேலை டார்கெட் பண்ணுவாங்க என்ற ஒரு காரணத்துக்காக அது வந்து அரப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈரானுடைய பொசிஷன் அதிகமாச்சுன்னா அது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்படிங்கிற பாலஸ்தீனம்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. பிரச்சனை அரப் கண்ட்ரீஸில் வந்து அரப் கண்ட்ரீஸ் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. எந்த அரப் கண்ட்ரீஸுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவையும் இல்லை. ஆனால் ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவை. ஆயில் இருந்தால் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேணும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. ஏன்னா அதை வந்து அதை டார்கெட் செய்வதற்கு வெளியிலிருந்து சில சக்திகள் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் சென்றா அல்லது அமெரிக்காவின் தூண்டுதலால் இஸ்ரேல் செஞ்சதுன்னா அது அமெரிக்காவுக்கு லாங் டர்ம் பிரச்சனை. இஸ்ரேலுக்கு பிரச்சனையோ இல்லையா, அமெரிக்காவுக்கு பிரச்சனை. அமெரிக்காவுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவும் சைனாவும் ஒன்றாயிடுவாங்க. ரஷ்யா, சைனா, ஈரான், அரப் கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரிகளும் ஒன்றாயிடும் போது ஈவன் டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் வந்து மெடி ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை யாருக்குமே பிடிக்காது. இதனால இன்க்ரீசிங்லி பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரியாக மாறுவதற்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சைட்டடாக இந்த வேலையை செஞ்சுருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உக்ரைனில் வந்து ரஷ்யா இருந்திருக்கு. ஏன் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா செல்லவில்லை? ஏனென்றால் உக்ரைன் வந்து ஒரு நேட்டோ கண்ட்ரி கிடையாது. இன்றைக்கி கூட ஒரு அமெரிக்கன் ட்ரூப்ஸ் கூட வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து யூரோப்பில் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா உக்ரைன் வந்து நேட்டோ கண்ட்ரி கிடையாது. ஆனால் நேட்டோ கண்ட்ரி இல்லாத உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஜெலன்ஸ்கே வந்து அமெரிக்கா வந்து மிரட்டுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவினுடைய என்ன சொல்கிறது, விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, எடுத்தேன் கவுத்தேன், தன்னுடைய இஷ்டத்துக்கு தகுந்தபடி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், போட வேண்டும், அது போன்ற ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூடண்ட்டான ஒரு பிரசிடென்ட்டுக்கு செய்யக்கூடாது. அந்த ப்ரூடன்ஸ் இல்லாதோடைய விளைவுகள் தான் இது. ஒரு ஈரான் மாதிரி நாடை வந்து நீங்கள் தாக்குதல் நடத்தினா ஈரானில் நாளைக்கு ரிஜிம் சேஞ்ச் வந்துட போகிறது. அந்த கோமினிங்கிறவர் இருந்தாலும் சரி, இருக்கிறாலும் சரி, அதற்கு பிறகு வேறு யாராவது வந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு பப்பட் ரிஜிம் கொண்டு. ஆனால் அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சரி, என்ன பாதகத்தை ஏற்படுத்திடும்? அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவும் சைனாவும் கைகோர்த்து கொண்டு இருந்தால் என்றால் யூரோப்பில் அமெரிக்காவுடைய பிரச்சனை இஷ்யூ, நேட்டோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரஷ்யாவோடைய சம் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரஷ்யாவோட நீங்கள் சொல்கிறீங்க ஈரானுக்கு அனுசரணையாக இல்லை சப்போர்ட்டிவாட்டு ரஷ்யாவும் சைனாவும் வந்தால் அமெரிக்காவுக்கு பிரச்சனை. என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும்? அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை உருவாகும் என்றால் அமெரிக்காவை யாருமே நம்ப முடியாத ஒரு போர் மூலாமல் இருக்க வேண்டும், அவ்வளோதான். போருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய உலக போராக மாறுவதற்கு சான்சஸ். இது ஒரு வார், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் வார் இன் ஈரான். இதில் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான். ஆனால் இதில் யுஎன் சீஃப் கூட கண்டெம் பண்ணியிருக்காங்க. யார் கண்டெம் பண்ணாங்க அது இல்லை பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை என்னென்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட், இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்லேயும் அது கோயின்சைட் ஆகுது. ஒரு சைனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு, அந்த வல்லரசை கண்டெயின் பண்ணணும். அது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி சைனா, அதுதான் அவர்களுடைய ஃபோக்கஸாக இருக்க வேண்டும். ஈரான் வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் தான் இருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியா மிடில் ஈஸ்ட்டில் ஒரு ஜியோடெரிட்டரி பொசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஈரானை வந்து மிகப்பெரிய ஒரு நாடாக மாற்றிக்கொண்டு அவர்களை வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிங்கன்னா அப்போ சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றாகிறதுக்கு சான்சஸை விட இப்போ வந்து அமெரிக்காவோடைய ஒரு இமேஜ் ஆஸ் அ கண்ட்ரி, ஒரு கிரெடிபிள் ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைடர் டு த வேர்ல்டு, டு த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், அதுவே ஒரு கொஷினபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ராமிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய செய்வதற்கு உண்டு. இப்போது ஈராக்கின் மீது ஜார்ஜ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் தாக்குதல் நடத்தின போது அந்த ரெஜிம் சேஞ்ச் அங்கே கொண்டு வந்த போது அப்போவே அமெரிக்காவுடைய இமேஜ் போயிடுது. ஆனால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு பிறகு ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை சரி செய்வதற்கு ஒபாமாவுக்கு 8 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அப்போ அமெரிக்காவே ஒரு கிரெடிபிள் பார்ட்னராக எல்லாரும் பார்த்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டாக இருக்கும். இப்போ இஸ்ரேலின் வார், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வாருக்கு எதுக்காக அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக போட்டாங்க என்பது ஒரு ரேஷ்னல் திங்கிங் கிடையாது. அதுக்கு என்ன ரேஷ்னல் திங்கிங்னாக்கா இஸ்ரேலை வந்து ஈரான் தாக்குதல் நடத்தினா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், ஈரானை தாக்குதல் நடத்தினா ஈரானுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி ரஷ்யாவும் சைனாவும் கவர்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேபி அவங்க ரிஜிம் சேஞ்சை சப்போர்ட் பண்ணலாம், இந்த தலைவலி எங்களுக்கு தேவையில்லை என்பதற்காக அங்கே ஒரு ரிஜிம் சேஞ்ச் வரலாம். ஆனால் லாங் டேர்மாக அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த ஒரு ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமெரிக்காவுடைய ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கண்டெயின் பண்ணி ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாதகம். இந்தியா வந்து ஒரு ஜனநாயக கண்ட்ரி, அதுக்கு வந்து
லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு ஜனநாயக கண்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஜனநாயக கண்ட்ரி வந்து இந்த மாதிரி வில்சம் ஃபேன்சிஸில் வந்து தன்னுடைய காய்களை நகர்த்துவது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ். இதில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேணும். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஈரான் இம்பார்ட்டன்ட்னா அது வந்து அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் யுரேஷியன் லேண்ட்மாஸ். யுரேஷியா என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். அந்த யுரேஷியாவுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு சில இடங்களுக்கு ஸ்பில் அவுட் ஆகிறதுக்கு ஈஸியாக சான்ஸ். ஏன்னா அதுதான் மிடில் ஆஃப் த வேர்ல்டு. அதோடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியா பசிபிக் இண்டோ பசிபிக்லேயே ஸ்பில் ஆகிறதுக்கு சான்சஸ். அது பலதரப்பட்ட காரணங்கள் உண்டு. அந்த மாதிரி ஒரு பிவோட் கண்ட்ரிஸ் என்று கூறுவார்கள். இந்த இண்டோ பசிபிக் ஏஷியா பசிபிக் பிவோட் கண்ட்ரிஸ் என்று கூறுவார்கள். இப்போ இந்த பிவோட் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு யுரேஷியன் லேண்ட்மாஸில் ஒரு கண்ட்ரி டீஸ்டெபிளைஸ் ஆகும்போது அவங்க அமெரிக்காவுடைய செக்யூரிட்டியே முதல்ல யோசிப்பாங்க. அப்போ அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி யோசிக்கும் போது அவங்க சைனாவோட சம் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் சைனா கொடுக்குறது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு லாங் டேர்ம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இப்போவே நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து நெய்பர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து அண்டை நாடுகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈரானின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அங்கே ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வந்தால் பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்காது இன் வைடர் பிளேஸ் இன் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட். இதுதான் இதற்கு தகுந்தபடியான காய்கள். இந்த காய்களை எல்லாவற்றையும் யோசித்து தான் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் பிரசிடென்சி செஞ்சுருக்கணும். அவங்க செய்யாது, அவங்களுடைய தவறு என்பது தான்.